அனைவருக்கும் வணக்கம். இதை தமிழர் வேளாண்மை முறைப்படியில் நான் 1 ஏக்கரை வாங்கி பண்ணேன். சும்மா வரப்பெல்லாம் உயர்த்தினேன். 1 ஏக்கர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 குழி எடுத்து எல்லாம் வரப்பு உயர்த்தியிருக்கிறேன். வெறும் காடாக தான் வச்சுருக்கேன். தண்ணி சத்து இருக்குது இங்கே. சரியாக மழை பெய்யறது இல்லை இங்கே. இந்த இடத்துல போரடி ஆழ்குழாய் கிணறு போட்டிருக்கேன். போட்டு 3 அடி போட்டு 100 அடியில் தண்ணி இருக்குது. ஆனால் மழை ரொம்ப நாளாக பெய்யலை. இதை பண்ணியிருக்கேன் இயற்கை முறை. இதில் 1 ஏக்கர் இருக்குது. இந்த இடத்துல மின்சார இணைப்பு எல்லாம் இருக்குது. மலையடி வர யானை இருக்கும், எல்லாமே இருக்குது இங்கே. பனைமரம்லாம் போட்டிருக்கேன். பனைமரம்லாம் இங்கே போட்டிருக்கேன். பாதாம் மரம் செத்தே போச்சு, அவ்வளோதான். செத்து போய் விட்டது பாதாம் மரம். மக்கள் நடமாட்டம் என்ன சொல்லுவோம், திருடுவது போகிறது வர்றது எல்லா வேலையும் பண்ணுறாங்க. அது ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம அங்கே மூங்கில் வச்சுருக்கு, அதுவும் செத்து போச்சு, தண்ணி இல்லை. ஒரே பாதாம் மரம் வச்சேன், அது இன்றைக்கே நாளைக்குன்னு சாகிற மாதிரி இருக்குது. இதுக்கே செத்து போயிடும். மூங்கில் சாகிற மாதிரி இருக்குது. இந்த மேலே போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் உயிர் இருக்குது. மழை கீழே போயிடலான்னு செத்து போயிடும். மாமரம் எல்லாம் சாப்பிட்டு போச்சு. எல்லா விலங்குகள் மாமரம் இருந்தது. மாமரம், பாதாம் மரம் எல்லாமே செத்து போச்சு. எல்லாமே செத்து போய்விட்டது. ஒன்றும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கறி போச்சு. உயிர் தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன், 1 வருஷமாக வராதனால எல்லாம் செத்து போச்சு. அவ்வளோதான், இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. பனைமரமே காஞ்சி கிடக்குது. ஒரு மாமரம் உயிரை கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்குது. ஒரே ஒரு மாமரம். மற்றெல்லாம் செத்து போச்சு. மற்றதெல்லாம் செத்து போய் விட்டது. நீ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நீ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாமே இல்லை, இறந்து போச்சு.
கூப்பிட்டு ஃபோனை எடுக்கவே இல்லை. நான் பார்த்துட்டேன். ஆ வந்தால் சொல்லுங்கள். தோட்டத்துக்காரர் வந்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? அவங்க பையன் பேர் நந்தகுமார். அவன் டிரைவர்னு நினைக்கிறேன். டிரைவரா? அவருக்கு ஒரு பையன் இருக்கார் இல்லையா? அவருக்கு ஒரு பையன் இருக்குது. மணிக்கு ஒரு பையன் இருக்கான். அவர்கிட்ட நேற்று பேசினேன். டேய் சரி. ஏய் வா. ஹே